KL 3-digit chart 9/2/2024. Disclaimer: This channel is entertainment purpose only. ஒன்லி கெஸ்ஸிங் கணிப்புகள் மட்டும் நாங்கள் பண்ணிடுறோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோங்க, அப்படி பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இப்போ வீடியோ போடுறோம் தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் பாருங்கள். 959 டபுள்ஸ். ஸோ டுமாரோவும் டபுள்ஸ் வர்றதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி டபுள்ஸ் போனால் என்னென்ன நம்பர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம வீடியோ போகிறோம். சார்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். நேரத்துக்கு போட்ட வீடியோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். சார்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சார்ட்டோட கான்செப்ட் நமக்கு 3 டிஜிட்டு. நீ வந்து ரிசல்ட் பண்ண 959. 9 + 5 + 9 கூட்டினீங்கன்னா 23. நான் சொல்லியிருந்தேன் பெரிய நம்பர் போன மந்த் வரல, இந்த மந்த் பெரிய நம்பர் வந்தாகணும். அதுதான் இங்கே வந்துருச்சு 23. இங்கே பாருங்கள் 20க்கு மேலே போகணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் இங்கே வந்துருச்சு. இந்த மந்த் இன்னும் ஒரு 2-3 நம்பர் பெரிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அடித்த நம்பரே திருப்பி வரப்போ அதிகபட்ச வாய்ப்பு இல்லை. போன மந்த்து கேப் விட்டுச்சுல, அந்த நம்பர் இந்த மந்த் ஃபில் பண்ணோம். புதுசாக பார்க்குறாங்க, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டுக்காக நம்ம சார்ட் போட்டு வச்சுருக்கோம். இருந்தாலும் புதுசாக பாருங்கன்னு சொல்கிறேன். கான்செப்ட் நமக்கு இது 3 டிஜிட். ஓகேங்களா? அந்த 3 கூட்டினா நமக்கு 23 கிடைக்குது. இது மாதிரி தான் நம்ம சார்ட்டை மேக் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரொசீஜரில் இந்த 3 டிஜிட் கூட்டி கிடைக்குதுல்ல இந்த வேல்யூவை, அதில் நம்ம ஆர்டர் பண்ணி எழுதுனா எப்படி இருக்கும்? மொத்தமாக 3 டிஜிட் மட்டும் எத்தனை இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணி எழுதுனீங்கன்னா அதில் இத்தனை நம்பர் வரும். கிட்டத்தட்ட 27 டோட்டல் வரும். 0 எங்களை அதை இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து பாருங்கள் 959 இங்கே இருக்குது. 3 கூட்டினா 23. நேரத்துக்கு வந்தது அது என் சார்ட்டில் இருக்குது. அப்புறம் இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கு ஒவ்வொரு கலர். இந்த மந்த்து நம்ம கொடுத்துருக்க கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ. அப்போ எங்கெங்கெல்லாம் ப்ளூ இருக்கோ அங்கெல்லாம் இந்த மந்த்து ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி நீங்கள் போன மந்த்து எடுத்துட்டிங்கன்னா போன மந்த்துக்கு பிளாக்கு. இப்போ பிளாக்ல எல்லாம் போன மந்த் ரிசல்ட் இருக்குது. எதுக்காக அந்த கலர்லாம் கொடுத்துருக்கோம்? நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்தாலே போன மந்த்து வந்து அடித்த நம்பரை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது எதுக்காகனா இப்படி கொடுத்துருக்குறது. இப்போ இதுக்கு பக்கம் ஒவ்வொரு மந்த்தும் ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஆர்டரில் தான் போயிட்டுருக்கோம். இந்த இன்னும் சிம்பிளான மெத்தட் தான். இங்கே பாருங்கள், போன மந்த் எங்கெங்கே நம்பர் அடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். அதுக்கு முந்தின மந்த்து, நீங்கள் எல்லா மந்த்தும் போன மந்த்து, அதுக்கு முந்தின மந்த்து, டிசம்பர், அக்டோபரு, ஜூலை 2023 வந்து ரிசல்ட் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் ரிசல்ட் வருதுன்னா அதுக்கு பக்கத்தில் அடுத்த மந்த் வந்துடும். அப்புறம் ஒரு இடத்துல ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துலேயோ 1 வீக்லேயோ இல்லை 2 வீக்ஸில் இல்லை அடுத்த நாளே திருப்பி வந்துடும். அப்படி தான் இங்கே பாருங்கள். போன மந்த் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், போன மந்த் கலர் என்ன? ஸோ இது அந்த கலர் கோடிங் மெத்தடு. இந்த மந்த்து பிப்ரவரிக்கு ப்ளூ, போன மந்த்து ஜனவரிக்கு பிளாக் கருப்பு, அதுக்கு முன்னாடி டிசம்பருக்கு ரெட்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் பிளாக்கில் மட்டும் பாருங்கள் எங்கே வந்திருக்குன்னு. ஸோ இங்கே பக்கத்தில் 8 அடிச்சது, பக்கத்தில் 9, 10. ஆனால் இது அப்படியே கண்டினியூ வராது. இன்றைக்கி 1 வந்தால் நாளைக்கு 2 அப்படி வராது. இன்றைக்கி 1 வந்துச்சுன்னா நாளைக்கு 21, 25 அப்படி சம்மந்தம்லாம் வந்துட்டுருக்கும். ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சோ அதே இடத்துல திருப்பி வந்து நிற்கும். இப்போ இந்த மந்த் அப்படி தான் வந்துடுங்க. நமக்கு 12லேயே நமக்கு 3 நம்பர் அடிச்சிருக்குது. இப்போ 11 எங்கே போச்சு, 13 எங்கே போச்சு, 10 அடிச்சிருக்குது. அப்படின்னா 11 போகும், 9 போகும், டெஃபினட்டாக போகும். ஒன்றா இங்கே அடிக்கணும், இல்லை டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் அடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே அடிச்சிருக்குது 8ல். அதனால் இந்த இடத்துல இங்கே அடிக்கும். 9 போனால் இங்கே தான் வாய்ப்பு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது சார்ட் வச்சுருக்காங்க. இந்த இங்கெல்லாம் என்ன நம்பர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்க? அவங்களாம் அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கங்க. தென் இந்த மந்த் நான் ஃபாலோ பண்ணுற மெயினான நம்பர் வந்து 5வது குரூப், 5வது டோட்டல். இங்கே ஒரு 5 நம்பர் இருக்குது, ஃபாலோ பண்ணிங்க. இந்த மந்த் டெஃபினட்டாக வரும். ஏன்னா போன மந்த் 5ல் வரல, அதுக்கு முந்தின மந்த்தும் 5 வரல. இந்த மந்த் எப்படியும் 2 நம்பராவது 5வது குரூப் டோட்டலில் இறங்க வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. ஸோ சார்ட் வச்சுருக்குன்னு ட்ரை பண்ணிங்க. 5 நம்பரை மாற்றி திருப்பி போடுங்க, வந்துடும். 3 டிஜிட்டு அதில் பிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற நம்பரில் என்ன அதெல்லாம் என்னென்னு தெரியும். உங்களுக்கு சார்ட் இருக்கணும். ஸோ அந்த சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு சார்ட் வேணாம், எனக்கு ஆல் போர்டு அந்த மாதிரி வேணுங்கிறவங்க நான் நம்பர் கொடுக்குறேன். வின்னிங் வந்து எனக்கு அமௌண்ட் தர மாதிரி இருந்தால் வாங்கிக்கிங்க, இல்லைனா வேணாம். நான் கொடுத்து எடுத்தும் எல்லாம் வேஸ்ட்டு தான்.
என்னால் முடிஞ்ச அமௌண்ட் ஒரு 50 100 கொடுத்தா போதும். இது வந்து ஆல் போர்டுக்கு சொல்கிறேன். இல்லை இந்த சார்ட்டே ஃபுல்லாக வேணுங்கிறவங்க 1000 ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கிங்க. சார்ட்டை வச்சு நீங்கள் ஆல் போர்டு ஏபிசி எடுக்கலாம். அதுக்கும் ட்ரிக் இருக்குது. அதெல்லாம் சார்ட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். நான் ரெகுலராக சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் இன்னும் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா மந்த்லி பாருங்கள், நம்பர் வந்து எப்படி ரொட்டேஷனில் போய் அந்த நம்பரில் எந்த டோட்டல் நிற்குதுன்னு பாருங்கள். சொல்கிறேன். ஒன்றா சின்ன நம்பர், பெரிய நம்பர், இல்லை சென்டர் நம்பர். சின்ன நம்பர்னால் 0 to 10 இருக்கிற டோட்டல் இங்கே. இல்லை சென்டர்னால் 11 to 20, 11 to 20 இங்கே. இல்லைனா 21 to 27 வரைக்கும் இங்கே. வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மந்த்துக்குமே சின்ன நம்பரில் ஒரு 5 நம்பர் மந்த்லி கொடுத்துரும். நான் மினிமம் சொல்கிறேன். மினிமம் 5, மேக்ஸிமம் 5 6 7 8 போனால் நமக்கு லக்கு தான். ரொம்ப கம்மியான நம்பர் தான் இருக்குது. அதில் ஏதோ ஒரு டோட்டலை சூஸ் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, வந்துடும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதோ அதுன்னு சொல்கிறேன். தென் சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 to 20. இல்லை நீங்கள் ஒவ்வொரு மந்த்து வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஜனவரி செக் பண்ணி பாருங்கள். ஜனவரியில் வந்து சின்ன நம்பரில் 0 to 10 வரைக்கும் இருக்கா டோட்டலு. அதில் பாருங்கள், இங்கே ஒரு பிளாக்கு, இந்த 1ல், அடுத்து 6ல் 2 3 4 5 6 7 8 நம்பர் கொடுத்துருக்கு பார்த்தீங்க போன மந்தில். அடுத்து 11 to 20 சென்டர் நம்பரு, நடுவில் இருக்கிறவங்க சென்டர்னு சொல்கிறேன். இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7. ஸோ இது மாதிரி இப்படி கொடுக்குறது தான் நிறைய நம்பரு. அடுத்து பெரிய நம்பர் 20க்கு மேலகிறது 21 to 27. அதில் பாருங்கள் ஒரு நம்பர் கூட வரல போன மந்தில். அதனால் இந்த மந்த்து இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருச்சு. அப்போ இங்கே இன்னொரு நம்பர் பக்கத்தில் இதில் கொடுக்கும். டெஃபினட்டாக இங்கே ரொம்ப கம்மியான நம்பர் தான் இருக்குது. எல்லாமே டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் தான் அங்கே இருக்கிற நம்பர்லாம். அதெல்லாம் என்ன நம்பரு அதெல்லாம் தெரியணும். உங்களுக்கு சார்ட் இருக்கணும். சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க. ஆனால் இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை ஏதோ ஒரு டோட்டலை சூஸ் பண்ணுங்கள். இங்கே அடிக்குதா 14 அடிச்சிருக்குது, இப்போ 13 எப்படி வந்து தான் ஆகணும். ஏன்னா போன மந்த் 13 வந்துருக்கா, ஒரு நம்பர் வந்துருக்குது. அப்போது இந்த மந்த் இங்கே அடிக்கலாம். இல்லை இங்கே ஏன்னா இங்கே அடிச்சிருக்குது நமக்கு இந்த மந்தில். இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கே அடிச்சிருக்கனால 12க்கு பக்கத்தில் தான் வரணும். இந்த இடத்துல அடிக்கலாம். வேணால் நான் நம்பலன்னா நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள். ஒவ்வொரு மந்த் இப்படி தான் வந்துட்டுருக்குது. அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் சொல்ல மாட்டேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள் வர ரிசல்ட்டு. போன மந்த்துக்கு வேணால் எடுத்து பாருங்கள் எங்கே அடிச்சிருக்குன்னு. ஒரு நம்பர் அடிச்சுன்னா அது பக்கத்துலேயே இங்கே பாருங்கள். பட் அது எப்போ வருதுன்னு நம்ம நாளைக்கு சொல்ல முடியாது. அதுதான் இங்கே வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஆனால் வரும் நம்பரு கண்டிப்பாக. பட் அதை வெயிட் பண்ணி ஃபாலோ பண்ணணும். அதுதான் அந்த சார்ட். யாராலையுமே கன்ஃபார்ம் நம்பருங்கிறது கொடுக்க முடியாது. நான் கெஸ்ஸிங் கொடுக்குறோம். அந்த நம்பர் இந்த நம்பர் எதுவும் கொடுக்கலாம். என்ன நம்பரானது இல்லை, நீங்களே ஒரு கெஸ் பண்ணுறீங்க, அந்த நம்பர் போடுறீங்க, வள்ளின்னு விட்டுருவீங்க. ஆனால் அது என்றைக்கும் ஒரு நாள் வந்து தானே ஆகணும். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஃபாலோ பண்ணுறேன்னு வைங்க. அதான் அந்த 1 இயரில் ஒரு வருஷத்தில் என்றைக்கும் ஒரு நாள் அந்த நம்பர் வந்து தான் ஆகணும். அது மாதிரி தான் இந்த சார்ட்லேயும் இருக்கிற நம்பரு. பட் ஆனால் இது 1 மந்த்துக்குள்ளே வந்துடும், இல்லை 2 months. ஒன்றும்ல இந்த மந்த்து நான் வந்து இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் 13 சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த மந்த் 13ல் சூஸ் பண்ணி இந்த மந்த் 13 ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நம்பர் நீங்கள் 13 எத்தனை நம்பர் இருக்குது, அதில் என்ன நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இங்கே பாருங்கள் இங்கே லேட்டஸ்ட்டாக இங்கே அடிச்சிருக்குது. இந்த மந்த் கலர் என்ன ப்ளூ. அப்போ இங்கே அடிச்சிரு. அப்போ இதுக்கு பக்கத்தில் தான் வரணும். இல்லையா அடித்த நம்பரு அடித்து ரிப்பீட் ஆகணும்னா அப்படி சொல்லணும்னா இந்த 13ல் போன மந்த்து கலர் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். போன மந்த் கலர் என்ன, ரெட் இருக்கா, சாரி பிளாக்கு. இருங்க கலர் பார்த்துக்கலாம். பிளாக்கு, டிசம்பருக்கு ரெட்டு, அதுக்கு முன்னாடி நவம்பருக்கு பச்சை. அடித்த நம்பரை அடிக்கலான்னு சொல்கிறோம்ல, அது இந்த கான்செப்ட் தான். போன மந்த் அடித்த நம்பர் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். பிளாக்கில் இங்கே இருக்குது. ஆனால் இந்த நம்பர் ரிப்பீட் ஆகணும். இல்லையா அதுக்கு முந்தின மந்த் என்ன கலர் என்ன, ரெட், இது வரணும். இல்லையா இதுவும் வரலையா, இதுக்கு முந்தின கலர் என்ன, பச்சை. இந்த பச்சை திரும்பி வரணும். இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மாதம் 8 மாதம் முன்னாடி இப்படி போகிற மாதிரி இருந்தால் இந்த ஒயிட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான். இது மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த கலரை பாருங்கள். அதுக்காக தான் கலரை கொடுத்துருக்குறேன். அந்த கலரை வச்சு நீங்கள் போன மந்த் என்ன, அதுக்கு தான் சார்ட் ஃபுல்லாக கொடுத்துருவேன். இந்த சார்ட்டில் நான் 2 டைப்பாக கொடுப்பேன். ஒரு சார்ட்டில் வந்து இந்த மாதிரி பிளாங்க் பாக்ஸை கொடுத்துருவேன். பக்கத்தில் இன்னொரு சார்ட் இருக்கும். அதில் இங்கே இருக்கிற நம்பர் எல்லாமே ப்ளைனாக எல்லாமே தெரிகிற மாதிரி கொடுத்துருவேன்.
இல்லை இந்த சார்ட்டில் நீங்கள் ஒரு இடத்துல டச் பண்ணிங்கன்னா ஓகே, அங்கே இருக்கிற நம்பர் உங்களுக்கு தெரியும் என்னென்னு. அது சார்ட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். சார்ட்டில் தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க. ஆல் போர்டு வேணுங்கிறவங்க வாங்க. பட்டு எனக்கு மீன் வந்து அமௌண்ட் தர மாதிரி இருந்தால் வாங்க, இல்லைன்னா வராதிங்க. ஓகே, தேங்க்யூ. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். விருப்பம் ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் சார்ட் வேணுங்கிறவங்க.